ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரைட் என்டர்டைன்மெண்ட் 720. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கிற ஹிடன் ஃபால்ஸ். ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்கு 100க்கு 100 கொடுப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் 1 to 2 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 படி ஏறணும். ஏறிட்டிங்கன்னா ஹிடன் ஃபால்ஸ் வந்துடும். நீங்கள் அப்புறம் ஃபால்ஸுக்கு அப்படியே பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் டைமாச்சும் இந்த ஃபால்ஸுக்கு வாங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபால்ஸு தேனி மாவட்டத்திலேயே நல்ல அருமையான ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸு தான். ஆனால் இந்த ஃபால்ஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அவ்வளோக்கா. ஏன்னா இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சுருளின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது தேனியில், கம்பத்தில் இருக்குது. ஆனால் அதோட இதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் இது இருக்கிறது ஹிடன் ஃபால்ஸுங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபால்ஸு போயிட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மச்சாவும் போயிடணும். இது கரெக்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் போயிடணும். நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸுக்கு தாங்க 10க்கு 10 கொடுக்கலாங்க. ஃபால்ஸ் தேனியிலே அருமையான ஃபால்ஸு தான். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் வேடசந்தூர்லேருந்து போனோம். 140 கிலோமீட்டர் இருந்துச்சு ஃபால்ஸுக்கு. இல்லை அருமையான ஃபால்ஸு. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். எனக்கு எப்போயுமே பிடிச்ச ஸ்பாட் தேனி தான். தேனி கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபால்ஸை மட்டும் போகாமல் இருக்காங்க. போனா சூடுதா போடா, உள்ள போய் குளிக்கா. உள்ள போய் நடந்து போய் வீடு எடுக்கிறேன். டக்குனு போடா, குளிக்க போய் வீடு எடுத்துட்டு போடா. வீடு எடுத்து குளிக்க எனக்கு குளிர்ல ஜூமில் எடுத்து. சரி போ. சரி